எது ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கோ, எது அவளுக்கு பிடித்திருக்கிறதோ அதில் நீங்கள் அனுமதிக்கிற போது அதில் உச்சத்தை அவர்களால் தொட முடியும். எது சேஃபோ அதை செய்யணும்னு சொன்னால் கடைசி வரைக்கும் ஒரு ஆவரேஜான பர்சனாக தானே இருக்க முடியும். அப்போ அடுத்து எல்லாமே புள்ள மேலே போயிடும். புள்ள அப்போ நீங்கள் ஓவராக கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்க நிறைய தவறு செய்வதை போல் உங்களுக்கு தோணுது. ஆக்சுவலாக அவ்வளோ தவறுலாம் பிள்ளைங்க செய்கிறது கிடையாது. அவங்களுக்கு நேரத்தில் தவறு பண்ணேன்னே, தவறு பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்டே இப்போ எங்களுக்கு குறைஞ்சி போச்சு. அது வேற கருமம், இருக்க பிரச்சனை அதை வேற செஞ்சு அதில் ஒரு பிரச்சனை வந்து தொலையும். இது எதுக்கு, இருக்க பிரச்சனையே போதும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு இருக்க பிரச்சனையே பெருசாக இருக்கிறதுனால மெனக்கெட்டு தவறு செய்யக்கூடிய அளவுக்குலாம் இப்போ சிக்கல்லாம் கிடையாது. அப்போ அவங்களையே நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்க. பிள்ளைகளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, தூரம் இருந்து பார்க்க பழங்க, அவன் பாதையில் அவன் பயணிக்கட்டும். போகிற வழியில் ஒரு பெரியவரை சந்திப்பான், வலப்பக்கம் போகணுமா இடப்பக்கம் போகணுமா மூன்றாவது மனிதன் பேசட்டும், திசை மாதிரி திரியட்டும், காடுகளுக்குள் அலையட்டும், கால் 2 முள்ளு குத்தட்டும், முட்டி சிராய்க்கட்டும், மூக்கில் சில்லு மூக்கு உடையட்டும், மண்டையில் அடி விழுகட்டும், 4 பேர்ட்ட அவமானப்படட்டும், அசிங்கப்படட்டும், எதுவுமே வந்துடப்படாதுன்னு 10 நாப்பில் பத்திரமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. பெத்த ஒன்று தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, கெட்டு போகாமல் இருப்பான்.